பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தந்துள்ளார். ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அணுமின் நிலைய நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இன்று மாலை சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இருவேறு நிகழ்ச்சிகள்ல இன்று கலந்து கொள்கிறார். ஒன்று அரசு நிகழ்ச்சி, ஒன்று கட்சி நிகழ்ச்சி. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலுமே இன்று கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது சென்னை விமான நிலையம் தனி விமானத்திலே வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்துல ஏற்கனவே அவரை வரவேற்பதற்காக தமிழக அரசு சார்பில் அமைச்சர் காந்தி வந்திருக்கிறார். அதே போல மாநகராட்சி மேயர், தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் ஆகியோர் இருக்கிறார்கள். அதே போல தமிழக பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோரும் பாஜக பிரமுகர்களும் உள்ளே இருக்கிறார்கள். அவரை இங்கு விமான நிலையத்தில் இருந்தவாறே அவர் இறங்கியவுடன் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் செல்கிறார். கல்பாக்கத்துல இந்த அணுசக்தி துறையின் கீழ் பொதுத்துறை நிறுவனமான இந்த அனல் மின் நிலையம் அங்கே இருக்கிறது. அணுமின் நிலையம், அனல் நிலையம் அங்கே இருக்கிறது. அதிலே பாவினி அணுமின் நிறுவனம் இயங்கி வருகிறது. அதுல நாட்டுல முதலாவதாக 500 மெகாவாட் மின்திறன் முன்மாதிரி வேக ஈவுநிலை ஒன்றை அந்த அணு உலை அவங்க அமைக்கப்படுகிறது. அவற்றை தொடங்கி வைப்பதற்காக இன்று பிரதமர் மோடி செல்கிறார். தற்பொழுது அவர் சிறிது நேரத்துல இவரை இங்க முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வரவேற்ற பிறகு அவர் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கத்திற்கு செல்கிறார். கல்பாக்கத்துல அந்த ஹெலிபேடில் இருந்து இறங்கியதிலிருந்து அவர் காரில் பிறகு அந்த ஈனுலை திட்டம் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் சென்ற பிறகு அந்த நிகழ்ச்சி ஒரு 30 நிமிடங்களுக்கு அங்கு நடக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் அங்கிருந்து தனது காரில் சாலை மார்க்கமாக அவர் அந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் இருந்து மீண்டும் அவர் சென்னை விமான நிலையத்திற்கு வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக 10 நிமிட பயணமாக சென்னை நந்தனம் YMCA மைதானத்துல பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாமரை மாநாடு, அந்த தாமரை மாநாட்டில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி அங்கே செல்ல இருக்கிறார் சாலை மார்க்கமாக. இதனால பல்வேறு இடங்கள்ல இந்த சாலை மார்க்கமாக அவர் செல்லும் பொழுது அவரை வரவேற்க அவருடைய கட்சியினர் பல்வேறு இடங்களில் வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தை முடித்த பிறகு மீண்டும் சாலை மார்க்கமாக 10 நிமிட பயண வேளையில் அவர் மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு 6:35 சேர்ந்து அங்கிருந்து மீண்டும் தனி விமானம் மூலமாக ஹைதராபாத் செல்வதாக திட்டம் இருக்கிறது. இந்த பிரதமர் மோடியினுடைய இந்த வருகையின் காரணமாகவும் இருவேறு இடங்களில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி மற்றும் இந்த கட்சி நிகழ்ச்சி காரணமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.